உங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் பின்பாகம். நீ மௌனமாய் இருக்க மாட்டாய், இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய், நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்றார். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது முப்படைகளின் தலைவராக திம்மையா என்பவர் இருந்தார். இவர் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார், தன் இஷ்டப்படியே முடிவுகளை எடுத்து வந்தார். பிரதமர் நேரு அவர்கள் சொல்வதையும் அவர் சில வேளைகளிலே கேட்பதில்லை. திம்மையா அவர்கள் முப்படை தளபதியாக இருப்பதினால் தேசத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி முப்படைகளை வைத்து தேசத்திலே இராணுவ ஆட்சியை கொண்டு வந்து சுதந்திர இந்திய தேசத்தை வேறு பாதையில் கொண்டு சென்று விடுவாரோ என்று பிரதமர் நேரு பயந்தார். இது பிரதமர் நேரு அவர்களுக்கு மிகவும் கவலை அளித்தது. பண்டித நேரு அவர்கள் கவலையாக இருப்பதை பார்த்த காமராஜர், ஏன் நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பிரதமர் அவர்கள் நடந்த காரியங்களை பற்றி காமராசர் அவர்களிடம் கூறினார். இதை கேட்ட காமராசர் சற்று நேரம் சிந்தித்துவிட்டு, இதற்காக கவலைப்படுகின்றீர்கள்? நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். திம்மையா அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து பல தேசத்திற்கு உளவு பார்க்க அனுப்பிவிடுங்கள். அவர் மீண்டும் வருவதற்குள்ளாக முப்படைகளை 3ஆக தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு தளபதியை போட்டுவிடுங்கள். உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றார். நேருவும் காமராஜர் அவர்கள் சொன்ன ஆலோசனையின்படி செய்தார். தேசத்தில் வர இருந்த பெரிய பிரச்சனை தீர்ந்தது. அதன் பின்பு காமராஜர் அவர்கள் பாராளுமன்றம் வந்தபோது பிரதமர் முதல் அனைவரும் எழுந்து காமராஜர் அவர்கள் வருகையை எழுந்து நின்று கரங்களை தட்டி வரவேற்றனர். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். எனவே நாம் நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. இந்திய தேசத்திற்கு நியாயமான காரியத்தை உயர்த்திரு காமராஜர் ஐயா அவர்கள் தன்னுடைய நல்ல ஆலோசனையினால் நேரு அவர்கள் மூலம் நிறைவேற்றினார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் செய்வேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீங்கிழைத்த அம்மோனியருக்கும் நியாயம் செய்வேன் என்றார். கர்த்தர் எசேக்கியேலிடம், மனுபுத்திரனே, அம்மோனியருக்கு விரோதமாக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல். நான் அம்மோனை கிழக்கின் மக்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன். அவர்கள் அம்மோனில் விளையும் பழங்களை சாப்பிடுவார்கள், பாலை குடிப்பார்கள். அம்மோனில் உள்ள ராபாவை ஒட்டகங்களுக்கு தொழுவமாகவும் அம்மோனை மந்தைகளுக்கு தங்குமிடமாகவும் ஆக்குவார்கள். இந்த காரியங்கள் நடைபெறும்போது நானே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் கூறினார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைய சூழலில் நீங்கள் பிறருக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறீர்களா? பிறரை கஷ்டப்படுத்துகிறீர்களா? கர்த்தர் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கூப்பிடுதலை கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களின் கண்ணீரை கூப்பிடுதலை பார்த்து அம்மோனுக்கு நியாய தீர்ப்பு செய்தார். எனவே இன்று காயப்பட்ட உங்கள் காயங்களை ஆற்ற நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, அப்பா, நாங்களும் உம்முடைய அன்பை பிறருக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் போஷித்து காப்பாற்றி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.